ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இது போன சாட்டர்டே ஈவினிங் எடுத்த லாக் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் வேலைக்காக நெட் சென்டர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிடிபி அலைன்மெண்ட் ஒர்க் இருந்துச்சு. சரி, போய் கொண்டு போய் சென்டரில் கொடுத்தோடனே அவங்க 1 hour ஆகும், அப்புறம் வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த டைமுக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மணக்குளார் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பாண்டிச்சேரி பீச் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகான அருமையான கோயில் இது. இந்த கோயிலுக்குன்னு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்ட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சிலை வந்து அரச மரத்தடியில் இருந்தார் அந்த பிள்ளையார். சிலையை எடுத்துகிட்டு போய் கடலில் குளத்தில் மாறி மாறி போட்டே இருந்தாங்களாம். எத்தனை முறை போட்டாலும் அந்த பிள்ளையார் வந்து இந்த மரத்தடியில் உட்காந்துட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த கடவுளை வந்து பாண்டிச்சேரி காக்கும் கடவுள்னே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து ஒயிட் டவுன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நிறைய ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து காலனி அமைச்சிட்டு குவார்ட்டர்ஸ் அமைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இது நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்து போய் போடுவாங்களாம். ஆனால் அழகான அமைதியான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். பயங்கர கூட்டம் எப்பயுமே. அதுவும் வீக்கெண்ட்லாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே இருக்குது இந்த இடம். வெளியூர் வரக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி சனிக்கிழமை நல்லா ரஷ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஈவினிங் பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெளியில் வரும்போது லக்ஷ்மி யானை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இறந்து போச்சுன்றது தெரியுங்க எல்லாருக்குமே. ரொம்ப வருஷமாக அந்த யானை இந்த கோயிலில் இருக்கும். வரவங்க போய் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை பற்றி பேசாமல் வெளியில் வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அதை பேசிட்டு தான் வந்தோம். புதுசாக வாங்க 2 வீலர் 4 வீலர் படைக்கணும். நீங்கள் வந்தோம்னா டோக்கன் கொடுத்து சாமி மடியில் அந்த சாவி வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்து படைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, அப்படியே காய்கறி வாங்கிட்டு போயிடலாம் அடுத்த வாரத்துக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நெட் சென்டர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து முடிச்சு வேலையை கொடுத்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 கிட்ட போகுது. சரி, டின்னரை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ரங்கமன்னார் கேக் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வெஜ் ஹோட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே கொஞ்சம் பக்கத்தில் டவுன்லேயே இருக்கிறதால வந்து நல்ல ரஷ் இருந்துகிட்டே இருக்கும். வாக்கிங் போகிறவங்க, பீச் போகிறவங்க, கோயில் போகிறவங்க அந்த ஏரியா வந்து நல்லா கிட்ட இருக்கிறதால இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இது தந்தூரி இட்லி, இது சாய் பன்னீர், இது நான் ரொட்டி ஆர்டர் பண்ணி நாங்கள் 3 பேர் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங் வந்து ப்ளசண்ட்டாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.